ஒரு மாணவன் தன்னுடைய குருவிடம் எனக்குள் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை நான் எவ்வாறு வெளியில் கொண்டு வருவது என்று கேட்கிறான். குரு அந்த கேள்விக்கு மற்ற மாணவர்களுக்கும் இதை தெளிய வைக்க வேண்டும் என்று செயல்முறை விளக்கமாக ஒரு பானையை கொண்டு வர சொல்லுகிறார். அந்த பானையை காட்டி மற்ற மாணவர்களிடமும் இந்த பானையில் என்ன இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறார். சக மாணவர்களில் ஒருவன் இந்த பானையில் ஒன்றுமே இல்லை என்ற பதிலும், மற்றொரு மாணவன் அவனும் இது ஒரு வெற்றுப்பானை என்ற பதிலையும், அதில் ஒரு மாணவன் இந்த பானைக்குள் நமது கண்ணுக்கு புலப்படாத காற்று இருக்கிறது குருவே என்றும் சொல்லுகிறான். அந்த மூன்றாவது மாணவனை பாராட்டிய குரு அடுத்த கேள்வியை எழுப்புகிறார். நமது கண்ணுக்கு புலப்படாத காற்று இருக்கிறது என்பதே உண்மை. அதுபோன்று இந்த காற்றினை நாம் எவ்வாறு இந்த பானையிலிருந்து வெளியே கொண்டு வருவது என்று ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அந்த மாணவர்களுள் ஒருவன், காற்றை எப்படி நம்மால் வெளியே கொண்டு வர முடியும் அப்படி என்ற ஒரு பதிலும், மற்றொரு மாணவன், இந்த பானையை உடைத்தால் அந்த காற்றானது சுலபமாக வெளியேறிவிடுமே என்ற ஒரு பதிலையும் தருகிறான். அதிலும் ஒரு மாணவன், நமக்கு தேவையான நீரை நிரப்பும் பொழுது அந்த காற்றானது தானாக வெளியே சென்றுவிடும் என்று ஒரு பதிலை சொல்லும் பொழுது மறுபடியும் மாணவனை குருவாகப்பட்டவர் பாராட்டுகிறார். இந்த மூன்றாவதாக சொன்ன மாணவனின் பதிலை மிகவும் சிறந்தது. அதாவது, நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை நாம் வெளியே கொண்டு வர வேண்டுமென்றால் நம் தேவையான விஷயத்தை அதில் நிரப்ப வேண்டும் என்பதே இதில் உள்ள உண்மையான கருத்து. அதுபோல தேவையற்ற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் மனதில் தேவையான எண்ணங்களை நாம் நிரப்ப வேண்டும். எப்பொழுது ஒரு இடத்தில் நிறை கூடுகிறதோ அங்கு குறை காணாமல் போய்விடும் என்று சக மாணவர்களுக்கும் விளக்கமளித்தார். மாணவர்கள் மிகவும் தெளிந்தனர்.